போச்சு. டேய் குமார், உள்ள போய் சாப்பிட கிடைக்குமான்னு கேளுடா. ஏங்க யாராவது இருக்கீங்களா? வாங்க வந்து உட்காருங்க. என்னடா குரல் மட்டும் தான் கேக்குது, ஆளை காணா? யோ எங்கயா இருக்கீங்க? இங்கதான் இருக்கேன். இங்கன்னா எங்க? இங்கதான். யோ மாமே, என்னடா? ஏய் நீதான் ட்ரம்முக்குள்ள இருந்து டிராகுலா மாதிரி கத்தின்னு இருந்தியா? சும்மா தானே இருக்கோம். ட்ரம் கலவான்னு போனேன். அந்த நேரம் பார்த்து நீங்க வந்துட்டீங்க. நல்ல வேலை பேசுனேன், இல்லனா பெரிய சைஸ் வவ்வால் நினைச்சு தொடப்பக்கட்டையால அடிச்சிருப்பேன். இவா நில்லு. யோ மாமே, இவனை பார்த்தா பயந்து ஓடனியா? என்னடா இது வித்த காட்டுற குரங்கு மாதிரி? ஸ்டைலு. ச்சீ, போ. இன்னும் ஏன் பயந்து நிக்கிறவா? அடச்சி பயப்படல, சும்மா எச்சி துப்பலான்னு வந்தேன். நான் துப்பத்துக்குள்ள வந்து உட்காரு. மல்லிகா வந்து உங்களை கவனி. இதோ வரேன். ஏன்பா சாப்பிட என்னப்பா இருக்கு? இட்லி இருக்கு, சாம்பார் இருக்கு, சட்னி இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு கொம்பு வேணும். எதுக்கு? உன்னை அடிக்கிறது. ஏண்டா நாய் கூட இட்லி இருக்குன்னு சொன்னா போதாதா? ஏதோ சாம்பார் சட்னி எல்லாம் மெனு மாதிரி சொல்லிட்டு இருக்கிற. ஏன்பா ஒரு ஆபாயில ஆம்லெட் கூட கிடைக்காதா? இந்த ஊரை பொறுத்த வரையும் 6 மணிக்கு மேல அசைவம் சமைக்கிறது இல்ல. அப்படியே சமைச்சாலும் அது மிச்சம் மீதி இருந்தா குழி தோண்டி புதைச்சிரும். ஏன்? வாசனைய மோப்பம் முடிச்சு குதிரைக்கார வந்துருவான். ஏண்டா குழி தோண்டி புதைக்கிறதுக்கு அந்த குதிரைக்காரன்ட்ட கொடுத்து அவனா சாப்பிட்டு போவான்ல? குதிரைக்காரன்றவன் மனுஷன் இல்ல, ஆவி. இந்த ஊருக்குள்ள அவன் அட்டகாசம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அவனால நிறைய பேர் செத்து இருக்காங்க. அப்போ அவனால செத்து போனவங்களா ஆவியா மாதிரி அவனை பழி வாங்கிடணுமே. எப்படி அவன் மட்டுமே ஆவியா சுத்துறான்? பதில் தெரியல. ஹாலிவுட்ல பேய் படம் எடுக்கணும் கூட இது பதில் தெரியாதுடா. மூழ்ச்சது போதும், போய் ஒரு முட்டை ஆம்லெட் போடு. இந்த ஊரு ஹோட்டல்ல மட்டும் இல்லைங்க, சாராய கடையில போய் கேட்டா கூட அசைவம் கிடையாது, வெறும் ஊறுகாய் தாங்க. என்னது சாராய கடையா? எதிர்த்தாப்பல ஒரு ஒத்தாடி பாதை போகும், அதுல போனீங்கன்னா சாராய கடை வரும். பாரா குமார், இந்த காட்டுக்குள்ள கடை வச்சிருக்கான ஆச்சரியமா இருக்குல்ல? அது ஆச்சரியம் இல்ல, சாராய கடை இருக்குன்னு தெரிஞ்சு நீ இன்னும் உட்காந்துட்டு இருக்கிறியா? அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்குது. டேய் மோனே, சாப்பிடறதுக்கு முன்னாடி ஏதாவது? ஐயே நான்லாம் வரல மாமா, நீ போ. சரி விடு. மல்லிகா வீட்டுக்கு போய் சட்னி எடுத்துட்டு வா. ஐயோ குமாரு, என்ன அடி வைத்து கலக்குதா? போ போயிட்டு வா. இருட்டுல ஒண்ணும் தெரியலையே. அம்மாடி, அந்த குள்ள ஒத்தடி பாதையில போனா சாராய கடை வரும்னா நடந்து நடந்து கால் வலி தான் வந்திருக்கு. இந்த குளிருக்கு ஒரே ஒரு கட்டி. பட்ட சாராயோ, மட்ட ஊர்கா, சுருட்டு, அடடடா, ஒரு குடிகாரருக்கு வேண்டிய எல்லா எடுத்து வச்சிருக்கானுங்களே. குதிரைக்காரன் என்னும் செங்கோடன் சுடுகாட்டுக்கு வந்துட்டோமா? சாரிப்பா, வச்சிட்டம்பா, விட்டுட்டு போறேன். நீ எதுக்குடா பயப்படுற பாஸ்கர்? சரக்கு உள்ள போச்சுன்னா பயம் வெளியே போயிட போகுது.